வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஈஸியான சூப்பரான நல்ல டேஸ்ட்டான மினி பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு செய்ய போகிறோம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ மாவு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடராக இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பேக்கிங் சோடாவாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எனக்கு வீடியோ எடிட் ஆகிடுச்சு, அதனால் நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இது கூட நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நீங்கள் தயிர் கூட ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்திக்கலாம். நான் தயிர் சேர்த்தலை, அதுக்கு தான் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு திக்னஸாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும்னு கூட அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பாதுஷாவுக்கு அப்போ தான் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக ஊறக்கூடாது, லேயராக ஃபார்ம் ஆகாது. அதனால் உடனே நம்ம செஞ்சிடணும். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ லைட்டாக உள்ளங்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி உருட்டி விட்டு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக பாதுஷா நம்ம 2 ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தியெல்லாம் உருட்டக்கூடாதுங்க, ஓரளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாராளமாக 1/4 கிலோ மாவில் பாருங்கள் எத்தனை பீஸ் வந்துருக்குதுன்னு. சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்லே தாங்க இருக்கணும், அனல் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மாவு வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஒரே இதில் கரெக்டாக போட்டேன். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஷிஃப்ட்டில் நான் வேக வச்சு எடுத்துடலான்னு அப்படியே வேக வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நல்லா வெந்துச்சுன்னா தான் உள்ளுக்குள்ளே மாவு இருக்காது, இல்லைன்னா உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக அப்படி திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம அது வெந்து வரதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவாக கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை லைட் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நம்ம லெமன் கூட பிழியணும் அவசியம் இல்லை. அந்த கம்பி பதம் பாகு பதம்லாம் வரணும்னு கூட அவசியம் இல்லை. லைட்டாக அந்த பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க சுகர் சிரப்பு. இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் பாதுஷா வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்குது. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். இது தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுக்கோங்கன்னு சொன்னது. இப்போ பாருங்கள், எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பராக ஈஸியாக இந்த தீபாவளிக்கு ஈஸியாக இந்த மாதிரி டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி வீட்டிலே மினி பாதுஷா செஞ்சிடலாங்க. தாராளமாக இது உங்களுக்கு 1 கிலோ குவான்டிட்டி அளவுக்கு கிடைக்குங்க. பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், லேயராக ஃபார்ம் ஆயிருக்கா. அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சுன்னு தொட்டு பாருங்கள். லைட்டாக அந்த பிசுக்கு பதம் இருந்தால் போதுங்க. பாருங்கள், லைட்டாக அந்த பிசுக்கு பதம் மட்டும் இருந்தால் போதும். கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாதுஷா ஊறுங்க உள்ள ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு பிஞ்சு, அதாவது 2 ஏலக்காய் தட்டி பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி இருக்கிறனால ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பாதுஷா எல்லாத்தையும் சூடாக இந்த ஜீராவில் சேர்த்துருங்க. இதுக்கு லெமன்லாம் புளியணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம நல்லா பிசுக்கு பதமாக இருந்தால் தான் லெமன் புளியலாம். நான் இது பிசுக்கு பதம் மட்டும்தான் எடுத்திருக்கேன், கம்பி பதம் எடுக்கலை. அதனால் இதுக்கு லெமன் எதுவும் பிழியலை. இப்போ இது மாதிரி நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரெஸ்ட்டு விட்டுருங்க. தாராளமாக நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் வரைக்கும் ரெஸ்ட்டு விட்டுடலாம். எடுத்து பாருங்கள், நான் சர்வ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக நட்ஸு சேர்த்திக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க, என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போங்க சட்டுப்புட்டுன்னு ஈஸியாக ஒரு 1/4 கிலோ மாவில் எந்த அளவுக்கு குவான்டிட்டியோட சூப்பரான அருமையான பாதுஷா ரெடி பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பாதுஷா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.